டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு அட்ரிகேரியா, கானாக்கடி, சிதப்பித்தம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய ஒரு அலர்ஜி நோயை பற்றி நம்ம பார்க்கலாம். சில நேரங்களில் நமக்கு மருத்துவமனைக்கு நோயாளிகள் வரும்போது, டாக்டர் எனக்கு நேற்று என்ன பூச்சி கடிச்சதுன்னு தெரியல, அங்கங்கே பட்டையாக தடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, டாக்டர் எனக்கு ஒரு அரை மணி நேரம் தடிக்குது அப்புறம் போயிடுது. ஒரு சிலர், டாக்டர் எனக்கு உடம்பு ஃபுல்லாக பட்டையாக தடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இதை பூச்சிக்கடி அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்க. இதுதாங்க அட்ரிகேரியா அப்படின்னு சொல்கின்ற ஒவ்வாமை. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வட்ட வட்டமாக உடல் முழுவதுமோ அல்லது உடலின் ஒரு பகுதியை, பெரும்பாலும் உதடுகளில், கண் இமைகளில், காதுகளில், பாதங்காலில் ஒரு அரிப்பும் எரிச்சலும் சிவந்த நிறத்தை கூடிய ஒரு பட்டையாக ஒரு தோல் நோய் போன்ற ஒரு அமைப்பு ஏற்படும். இதை கானாக்கடி. ஏன் இதற்கு கானாக்கடி அப்படின்னு பேர் வந்ததுன்னா, திடீர்னு இருக்கும், திடீர்னு காணாமல் போகும். எப்போ வருது, எத்தனை நாள் வருதுன்னே தெரியாது. ஒரு சிலருக்கு அரை மணி நேரத்தில் போகும், ஒரு சிலருக்கு 2-3 நாட்களும் இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு நாள் முழுவதுமே இருக்கும். இந்த பிரச்சனையானது இப்போ சமீப காலமாக நமக்கு ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலுடைய ஒவ்வாமை. உடல் சில பொருட்களை செரிக்க முடியாமல் கழிவுகளாக மாற்றி தோல் பகுதிக்கு கொண்டு வருது. இதை மருத்துவர்கிட்ட போய் பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவங்க சாதாரண அலர்ஜி மாத்திரை கொடுப்பாங்க. ஒரு சில நேரங்களில் இது கட்டுப்படாமல் போகும்போது ஸ்டீராய்ட் போன்ற மருந்துகளும் கொடுப்பாங்க. ஒரு சிலருக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வெளிப்புறத்தில் வருகின்ற இந்த தடிப்பான தோல் வியாதி உடலின் உட்புறத்திலும், அதாவது மூச்சு குழாயிலும் உணவு குழாயிலும் ஏற்பட்டு மூச்சுடுவதில் சிரமம், முழுங்குவதில் சிரமம், அந்த மாதிரி ஏற்பட்டு அதீத பிரச்சனைகளையும் நமக்கு ஏற்படுத்துது. இதை எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு சிறிய பிரச்சனை. ஆனால் நிறைய மருந்துகளோ மாத்திரைகளோ இதற்கு தேவையில்லை. நம் உடம்பை நம்மளே தான் புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒவ்வொருத்தரின் உடம்பும் தனித்தன்மையானது. ஒவ்வொருத்தரின் உணவும் அவர்களுடைய செரிமானத்திற்கு ஏற்றவாறு இருக்கிறதா அப்படிங்கிறத அந்த நோயாளி தாங்க கண்டுபிடிக்கணும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை ஒரு சிலருக்கு ஒத்துக்கும், ஒரு சிலருக்கு ஒத்துக்காது. சில பேருக்கு எள்ளு சாப்பிட்டா ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு உளுந்து சாப்பிட்டா ஒத்துக்காது, ஒரு சிலருக்கு பாத்திரம் தேய்க்கின்ற சோப்பு பட்டா ஒத்துக்காது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்லேயும் அலர்ஜி இருக்குது. அப்போ முதல்ல அவங்க ஒரு அட்டவணையை தயாரிக்கணும். எனக்கு என்ன ஒத்துக்கலை அப்படிங்கிறது தினமும் அவங்கள எழுத சொல்லணும். ஏன்னா மருத்துவர் சொல்கிற மாதிரி உங்கள் இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணவும் மருந்தும் சேராமல் போகும். அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை எப்படி இன்னும் அடிப்படையாக நம்ம அணுகிறது அப்படின்னா, பித்தத்தை சரி செய்ய வேண்டும். உடம்புல பித்தம் சரியாக செரிக்கும் பொழுது உணவு சரியாக செரித்து கழிவுகள் வெளியேற்றப்படும். பித்தம் சரியில்லாதப்ப இந்த பிரச்சனை வந்துடும். அப்போ பித்தம் ஏன் சரியில்லாமல் போகுது அப்படின்னா, அவசர கதியில் உணவு எடுத்துக்கொள்கிறது, ராத்திரியில் தூங்காமல் இருக்கிறது, மன அழுத்தத்தோடு இருக்கிறது, ஆர்டிஃபிஷியல் கலர்டு ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரசாயன பொருட்கள் கலந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது பித்தம், இந்த செரிமானம் ரொம்ப சீர்கேடு அடைந்து பல சிக்கல்களை ஏற்படுத்துது. இதை எப்படி படிப்படியாக நம்ம குறைக்கலாம் அப்படின்னா, பித்தத்திற்கு உகந்த உணவு கசப்பு. கசப்பும் துவர்ப்பும் உணவுகளை எடுத்துக்கணும். மென்மையான உணவுகளை எடுத்துக்கணும். கஞ்சி போன்ற உணவுகளை இரவில் எடுத்துக்கலாம். பச்சைப்பயிறு, அரிசி, சீரகம் அந்த மாதிரியான கஞ்சி உணவுகளை எடுத்துக்கலாம். அதற்கு பிறகு நல்ல தூக்கம் வேண்டும். எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இதற்கும் அதிகமாக இந்த சிக்கல் இருக்கும் பொழுது மருத்துவர்கிட்ட போடும்போது அவங்க வாதம் அதிகமாக இருக்கா, பித்தம் அதிகமாக இருக்கா, கஃபம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு வமன சிகிச்சையோ அல்லது பேதிக்கு சிகிச்சையோ கொடுப்பாங்க. ஆகவே இந்த நோயை நம்ம படிப்படியாக உணர்ந்து உணவின் மூலமாகவும் சிகிச்சையின் மூலமாகவும் மாற்றும் பொழுது நல்ல பலனை கொடுக்கும். சரி நேயர்களே, இன்றைக்கு அட்ரிகேரியா அப்படிங்கிற நோயை பற்றி பார்த்தோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.